Hello friends, welcome back to our channel Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் தான் வீட்லயே ரெடி பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இது நம்ம ரூம் டெம்பரேச்சர்லயே 5 டேஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். விட்டமின் சியோட பெனிஃபிட்ஸ் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணும், ஸ்கார்ஸ் எல்லாம் நல்லாவே குறைக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் உள்ளதுதான் விட்டமின் சி. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாக வரும், நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிற இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா விட்டமின் சி டேப்லெட். இது உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம இந்த விட்டமின் சி டேப்லெட்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது 2 டேப்லெட் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் நம்ம அதை ஓப்பன் பண்ணாமல் லைட்டாக ஒரு கல் வச்சு தட்டிக்கலாம். அப்போ தான் அது கொஞ்சம் பவுடர் ஃபார்ம்க்கு ஆகும். அதனால் நான் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக இது நீங்கள் மெடிக்கல் ஷாப்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 ரூபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். நான் இன்றைக்கி 2 கேப்சூல் எடுத்திருக்கேன். நீங்களும் கரெக்டாக நான் எப்படி ரேஷியோ எடுத்துக்கணும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணுறக்கும் சரி, நம்மளோட அந்த டார்க்னஸ்லாம் குறைக்கிற ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் 2 டேப்லெட்ஸ் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதில் நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க அந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா நல்லா கரையணும். அதுக்காக நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா கரைஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, எந்த ஒரு லம்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்கன்னா அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே நல்லாவே கரைஞ்சிரும். நம்ம ஃபேஸ் வாஷ்க்கு ஃபோமிங்காக நான் இன்றைக்கி கோட் மில்கோட பேஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற சோப் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் கோட் மில்க் பேஸ் சோப் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பை ஜஸ்ட் ரொம்ப கம்மியான அளவுக்கு எடுத்தால் போதும். நான் எடுத்திருக்கிறதே கொஞ்சம் அதிகமான அளவு தான். ஸோ நீங்கள் இதை விட ரொம்ப கம்மியான ஒரு சின்ன பீஸ் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக மெல்ட் பண்ணுறக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது நான் நல்லா மெல்ட் பண்ணிக்கிறேன். நான் கோட் மில்க் எடுத்தனால இது இன்னுமே நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் ஆக்குறக்கும் சரி நல்லா ஹெல்ப் பண்ணும் கோட் மில்க் சோப். ஆல்ரெடி கோட் மில்க் சோப் வச்சு நம்மளோட நிஷா பியூட்டி ஷைனில் ஒரு சோப் மேக்கிங் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிற பாருங்கள். இப்போ இதை நான் நல்லா துருவி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துட்டு இப்போ நம்ம இதை பாயில் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு பேனில் இது ஃபுல்லாக அப்படியே மாற்றிக்கிறேன். இந்த நம்ம துருவி எடுத்துருக்க சோப் பேஸை மாற்றிக்கிறேன். மாற்றி இதில் நம்ம 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ஃபோமிங் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கரெக்டாக 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த பேஸ் கரையணும், கரைஞ்சி நுர வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்ல சோப் பேஸ் கரையிற அளவுக்கு நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் இந்த சோப்பில் தான் யூஸ் பண்ணல, நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பை கூட ரொம்ப கம்மியான அளவு எடுத்து இந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த விட்டமின் சி டேப்லெட்ஸை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஸ்கின்க்கு ரோஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸும் கிடைக்கும், விட்டமின் சியோட பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். சப்போஸ் உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் நீங்கள் குடிக்கிற தண்ணியை நல்லா சூடு பண்ணி ஆறுனதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரோஸ் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிஎம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதையும் நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் ஆட் பண்ண போகிற எசென்ஷியல் ஆயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். நீங்கள் அதுக்கு பதிலாக டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில், ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில், அந்த மாதிரி நீங்கள் எந்த எசென்ஷியல் ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின்க்கு எந்த ப்ராப்ளமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எசென்ஷியல் ஆயில் சூஸ் பண்ணிக்கலாம். லெமன் எசென்ஷியல் ஆயில் அந்த மாதிரி. இன்றைக்கி நான் லாவெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 3 ட்ராப்ஸ் அளவு போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக தேவையில்லை. இப்போ நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஃபோமிங்காக நமக்கு நுர வரக்காக நம்ம
ஆல்ரெடி நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சோப் பேஸோட வாட்டரை தான் நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ நுர தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறதுக்காக அது ஒரு ப்ரிசர்வேட்டிவாக நமக்கு செயல்படும். பட் ரொம்ப நாளைக்கு நமக்கு இது வந்து ப்ரிசர்வேட்டிவாக இருக்காது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 4 to 5 days வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 10 to 15 days வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இது நான் ரொம்ப சின்ன குவான்டிட்டி செஞ்சனால ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லார்ஜாக செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 2 கேப்சூல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வாஷ் ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு ஃபேஸ் வாஷ் கண்டெய்னருக்கு நான் மாற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த கண்டெய்னர் இருக்கோ அதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ண ஃபேஸ் வாஷ் கண்டெய்னர்ஸ் ஏதாவது இருந்தால் அது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் வந்து இந்த சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வேணால் நீங்கள் கிளிசரின் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 teaspoon அளவுக்கு கிளிசரின் ஆட் பண்ணுங்கள். இன்னும் நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது உங்கள் ஸ்கின் கலரையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். உங்கள் டர்ட்ஸ், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃபேஸ் வாஷ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நான் என் ஹேண்டில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபோமிங் வருதுன்னு பார்க்கலாம். எப்போ யூஸ் பண்ணாலும் நல்லா ஷேக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது நல்லாவே உங்களுக்கு வந்து ஃபோமிங் வரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.